நண்பர்களே, மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல நேத்து நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா 2வது T20 மேட்ச் இருக்கே, அடேங்கப்பா விறுவிறுப்பு, போராட்டம், உணர்ச்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு திருவிழா மாதிரியே இருந்துச்சு. டாஸ் ஜெயிச்சு முதல்ல பவுலிங் செய்ய வந்த ஆஸ்திரேலியா அணி இந்தியாவோட டாப் ஆர்டர் ஒரு ஆட்டி வச்சிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல தான் ஒரு இளம் புயல் உள்ள வந்துச்சு. அபிஷேக் சர்மா ஒரு ஆளா நின்று இந்திய இன்னிங்ஸே தன் தோல்ல சுமந்தாரு. அவர் அடிச்ச ஒவ்வொரு பவுண்டரியும் மெல்போர்னோட சில்லுன்னு வீசின காத்துல கூட ஒரு அனலை கிளப்புச்சு. ஆனா அதுக்கப்புறம் பேட்டிங்ல ஆஸ்திரேலியா இந்திய பவுலர்ஸ் ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஆனா கடைசியில ஜஸ்பிரித் பும்ராவோட மேஜிக்கை பார்க்க முடிஞ்சது. ஆமாங்க, இந்த வீடியோல இந்த மேட்சோட முழு ஹைலைட்ஸையும் விலாவாரியா பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க டீம் இந்தியாவோட தீவிர ரசிகரா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ். நண்பர்களே, இன்னைக்கு மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல 2வது T20 போட்டி நடந்துச்சு. டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலிய கேப்டன் மிட்சல் மார்ஷ் யோசிக்கவே இல்லை, நேரா பவுலிங்கை தேர்ந்தெடுத்தாரு. மைதானத்துல காத்து லேசா வீசிட்டு இருந்துச்சு, பிட்ஸ்ல பவுன்ஸும் இருந்துச்சு, ஸ்விங்கும் இருந்துச்சு. இந்த வாய்ப்பை முழுசா பயன்படுத்த ஆஸ்திரேலிய பவுலர்ஸ் வெறியோட காத்துட்டு இருந்தாங்க. வந்த கையில் எடுத்தாரு ஜோஷ் ஹெசில்வுட். வந்த முதல் பந்திலே ஒரு குண்டை தூக்கி போட்டாரு பாருங்க. சுப்மன் கில் முதல் பந்திலே LBW. ஆனா இந்தியா உடனே DRS எடுத்தாங்க. ரீப்ளேல பார்த்தா பந்து லெக் ஸ்டம்புக்கு மேல போறது தெரிஞ்சது. ஆஸ்திரேலிய டீமுக்கு அதை நம்பவே முடியல. ஹேசில்வுட் ஒரு சிரிப்போட திரும்பி போனாரு. ஆனா நம்ம பசங்க அப்பாடான்னு பெருமூச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமும் ஹேசில்வுட் தொடர்ந்து துல்லியமா பந்து வீசினாரு. கில் திரும்ப பீட் ஆனாரு. ஒரு பந்து நேரா அவரோட ஹெல்மெட்ல போய் பட்டுச்சு. அந்த ஓவர்ல வெறும் ஒரு ரன் மட்டும்தான் வந்துச்சு. முதல் ஓவர்லயே ஹேசில்வுட் காட்டிட்டாரு இந்த மேட்ச் அவ்வளவு சுலபம் இல்லைன்னு. இன்னொரு பக்கம் பந்து வீச வந்தாரு சேவியர் பார்க்லெட். ஆனா இங்க தான் மேட்சோட மொத்த நிறமும் மாறிச்சு. உள்ள வந்த இளம் புயல் அபிஷேக் சர்மா வந்த உடனே டாப் கேரப் போட்டுட்டாரு. 2வது பந்து ஒரு கவர் டிரைவ், அடடா என்ன ஷாட். அடுத்த பந்துல ஒரு ஃபிளிக் பண்ணி 2 ரன். 4வது பந்துல ஒரு சிறந்த பவுண்டரி. 5வது பந்துல 2 ரன். ஆனா அந்த ஓவரோட கடைசி பந்துல நடந்தது இருக்கே, ஸ்டேடியமே ஒரு நிமிஷம் ஆடி போச்சு. முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா கவர் மேல தூக்கி அடிச்சாரு பாருங்க, சும்மா தெரி. அபிஷேக் வெறும் 6 பந்துல 17 ரன் அடிச்சு இந்தியாவை 18 ரன்னுக்கு கொண்டு போயிட்டாரு. ஆனா அடுத்த ஓவர்ல ஹேசில்வுட் தன்னோட பாணியில பதிலடி கொடுத்தாரு. இந்த ஓவர்ல வேகம், பவுன்ஸ், துல்லியம்னு ஒரு பயங்கரமான கலவையை காட்டினாரு. முதல் பந்துல ஒரு ரன், 2வது பந்துல அபிஷேக் திரும்ப முயற்சி பண்ணி மிஸ் பண்ணாரு. அப்புறம் வந்துச்சு பாருங்க இந்தியாவுக்கு ஒரு அதிர்ச்சி. கீழ் தூக்கி அடிக்க பார்த்து பந்து பேட்டோட கீழே பட்டு மிட் ஆஃப்ல நின்ன மிட்சல் மார்ஷ் ஒரு சுலபமான கேட்சை பிடிச்சிட்டாரு. கில்லோட ஆட்டம் முடிஞ்சது. அவர் 10 பந்துல 5 ரன் எடுத்துட்டு வெளியேறினாரு. இப்ப உள்ள வந்தாரு நம்ம சஞ்சு சாம்சன். 3வது இடத்துல அவரை இறக்கி விட்டாங்க. அவர் ஒரு அழகான கட் ஷாட் ஆடி 2 ரன் எடுத்தாரு. ஆனா அவர் ஒரு ஃபார்முக்கு வர்றதுக்குள்ள ஆட்டமே தலைகீழா மாறிடுச்சு. 4வது ஓவர்ல பந்துநாதன் எல்லிஸ் கைக்கு வந்துச்சு. முதல் பந்துல அபிஷேக் ஒரு ரன் எடுத்தாரு. 2வது பந்துல சாம்சன் பீட் ஆனாரு. 3வது பந்துல ஒரு பெரிய இடி விழுந்துச்சு. எல்லிஸ் ஒரு ஃபுல் பால் போட்டாரு. சாம்சன் பின்னாடி போய் ஆட பார்த்தாரு. ஆனா பந்து நேரம் அவரோட பேட்ல பட்டுச்சு. ஆஸ்திரேலிய டீம் உடனே அப்பீல் பண்ண அம்பையர் விரலை தூக்கிட்டாரு. இந்தியா ரிவ்யூ எடுத்தும் பிரயோஜனம் இல்ல. சாம்சன் 2 ரன்ல காலி. எல்லிஸ் ஓவர் இன்னும் முடியல. 4வது பந்துல சூரியகுமார் யாதவ் வந்து முதல் ரன்னை எடுத்தாரு. 5வது 6வது பந்துகள்ல அபிஷேக் சர்மா தொடர்ந்து 2 பவுண்டரிகளை அடிச்சு தெரிக்க விட்டாரு. இந்தியாவோட ஸ்கோர் 2 விக்கெட்டுக்கு 32 ரன்களா இருந்துச்சு. 5வது ஓவர்ல ஹேசில்வுட் 3வது தடவையா பந்த கையில எடுத்தப்போ மைதானத்துல ஒரு புயலே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. முதல் 2 பந்துகள் டாட். 3வது பந்துல சூரியகுமார் யாதவ் அவுட். பந்து ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில கொஞ்சம் பவுன்ஸோட லேசா மூவ் ஆச்சு. சூர்யா பேட்டை வைக்க எட்ஜ் ஆகி விக்கெட் கீப்பர் இங்கிலீஷ் ஒரு சுலபமான கேட்சை பிடிச்சிட்டாரு. சூர்யா வெறும் ஒரு ரன்ல நடைய கட்டினாரு. அடுத்த பந்துலயே உள்ள வந்த திலக் வர்மாவோட கதையும் அதே தான். முதல் பந்து டாட். 2வது பந்துல தூக்கி அடிக்க முயற்சி பண்ணி டாப் எட்ஜ் ஆகி பந்து வானத்துல பறக்க இங்கிலீஷ் மறுபடியும் ஒரு கேட்ச் பிடிச்சிட்டாரு. திலக் வர்மா கணக்கே திறக்கல. யோசிச்சு பாருங்க, இந்தியா 33 ரன்னுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிட்டு இருந்துச்சு. நடுவில் அபிஷேக் சர்மா மட்டும் ஒரு தனி மனுஷனா நின்று போராடிட்டு இருந்தாரு. அவர் அது வரைக்கும் வெறும் 9 பந்துகள்ல 24 ரன் அடிச்சிருந்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் விக்கெட் மலமலன்னு சரிஞ்சிட்டே இருந்துச்சு. அபிஷேக் சர்மாவோட அந்த அதிரடி ஆரம்பம் கூட இந்தியாவுக்கு ஒரு நிலையான தன்மையை கொடுக்கல. அதுக்கப்புறம் 6வது ஓவரை போட வந்தாரு நாதன் எல்லிஸ். அபிஷேக் எந்தவித பிரஷரும் இல்லாம அமைதியா பேட்டிங்க தொடர்ந்தாரு. முதல் சில பந்துகளை அக்சர் பட்டேல் தடுத்து ஆடினாரு, ரன் வரல. அப்புறம் 5வது பந்துல புல் ஷாட் ஆட முயற்சி பண்ண டாப் எட்ஜ் ஆகி ஆனா அதிர்ஷ்டவசமா பாதுகாப்பான இடத்துல விழுந்துச்சு. அப்புறம் அந்த ஓவரோட கடைசி பந்துல அபிஷேக்கோட கிளாசிக் ஷாட். எல்லிஸ் யார்கர் போட முயற்சி பண்ண ஆனா அபிஷேக் பேக்ஃபுட்ல போய் பேட்ட கீழே கொண்டு வந்து பந்த பாயிண்ட் திசையில 4 ரன்னுக்கு அனுப்பி வச்சாரு. இந்தியா பவர் பிளேயோட 6 ஓவர்ல 40 ரன்னுக்கு போச்சு. ஆனா தன்னோட முக்கியமான 4 விக்கெட்டுகளை இழந்திருந்துச்சு. 7வது ஓவர்ல ஹேசில்வுட் மறுபடியும் வந்து அதே பழைய பவுன்சர் மேஜிக்கை காட்டினாரு. முதல் பந்துல அக்சர் ஒரு ரன் எடுத்தாரு. 2வது பந்துல ஷார்ட் பால் போட்டு அபிஷேக்கை கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாரு. பந்து உடம்புல பட்டுச்சு.
ஆனா மூணாவது பந்திலேயே அபிஷேக் பதிலடி கொடுத்து ஒரு பவுண்டரி அடிச்சாரு. அபிஷேக்கோட அதிர்ஷ்டமும் தன்னம்பிக்கையும் ரெண்டும் சேர்ந்து வேலை செஞ்சது. அந்த ஓவர்ல இந்தியா 7 ரன் சேர்க்க ஹேசில்வுட்டோட அந்த மிரட்டலான ஸ்பெல் முடிஞ்சது. இப்ப பந்த கையில எடுத்தாரு சேவியர் பார்ட்லெட். இந்தியாவுக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. முதல் 2 பந்துகள்ல ரன் இல்ல. மூணாவது பந்துல அக்சர் மிட் விக்கெட் பக்கம் இழுத்து அடிச்சு 2 ரன் ஓடினாரு. ஆனா அங்கதான் ஒரு குழப்பம். அக்சர் 3வது ரன்னுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அபிஷேக் 2 ரன்லயே நின்னுட்டாரு. அக்சர் வழுக்கி விழுந்து டைவ் அடிச்சாரு. ஆனா டீம் டேவிட்டோட துல்லியமான த்ரோ வேலையை காட்டிடுச்சு. அக்சர் பட்டேல் 7 ரன்ல ரன் அவுட். இப்ப உள்ள வந்தாரு ஹர்ஷித் ராணா. சிவம் துபேக்கு முன்னாடி அவரை இறக்குனது ஆச்சரியமான முடிவா இருந்துச்சு. முதல் 3 பந்துகளை தடுத்து ஆடினாரு. ஆனா ஓவரோட கடைசி பந்துல ஒரு ரன் எடுத்து ஸ்ட்ரைக்கை மாத்தினாரு. இந்தியா இப்ப 5 விக்கெட்டுகளை இழந்து 50 ரன்ல இருந்துச்சு. எல்லாருடைய கண்ணும் இன்னும் அபிஷேக் சர்மா மேல தான் இருந்துச்சு. 9வது ஓவர்ல மார்கஸ் ஸ்டோய்னிஸ் வந்தாரு. இந்தியாவோட நிலைமையை பார்த்து ஃபீல்டை கொஞ்சம் பரப்பி வச்சு ஷார்ட் பால் போடுற திட்டத்தை கையில் எடுத்தாரு. அபிஷேக்கும் ஹர்ஷித்தும் புத்திசாலித்தனமா ஆடி ஒவ்வொரு பந்துலையும் சிங்கிள் டபுள்னு ஆட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பந்து மிட்சல் ஓவன் கையில வந்துச்சு. அப்போ அபிஷேக் காட்டிட்டாரு, நான் நிக்க போறது இல்லைன்னு. முதல் பந்தையே ஓவன் ஷார்ட்டா வைடா போட அபிஷேக் கட் ஷார்ட் ஆடி பந்த பாயிண்ட்டுக்கு மேல 4 ரன்னுக்கு அனுப்பி வச்சாரு. அப்புறம் கடைசி பந்துல மறுபடியும் அதே அபிஷேக் ஷோ. ஷார்ட் பால் உள்ள வந்த லைனை கரெக்டா கணிச்சு பேட்டை சுழற்றினாரு. பந்து ஃபைன் லெக் பவுண்டரியை தாண்டி 4 ரன்னுக்கு போச்சு. இந்தியா 50 ரன்னை தாண்டினதுக்கு அப்புறம் இந்த 2 பவுண்டரியும் ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துச்சு. ஓவர்ல இருந்து இந்தியாவுக்கு 13 ரன் கிடைக்க ஸ்கோர் 10 ஓவர்ல 69 ரன்னா உயர்ந்துச்சு. இங்க இருந்து இந்தியா குறைஞ்சது 150 ரன்னாவது எடுத்தா தான் மேட்ச்ல சண்டை போட ஒரு வாய்ப்பு இருக்கும். 11வது ஓவர்ல மேத்யூ கியூன்மேன் கையில பந்தம் கொடுத்தாங்க. இடது கை ஸ்பின்னர் இப்ப ஸ்பின் வலைய பின்ன வந்தாரு. இங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு அபிஷேக்குக்கு நல்லா தெரியும். கியூன்மேனோட பந்துகள் நல்லா சுழண்டுச்சு. ஆனா ஹர்ஷித் நிதானத்தை கடைபிடிச்சாரு. முதல் சில பந்துகள்ல ரன் இல்ல. ஆனா 4வது பந்துல ஒரு ஆறுதல் கிடைச்சது. ஹர்ஷித் கொஞ்சம் தூக்கி அடிச்ச பந்து பேக்வர்ட் பாயிண்ட்டுக்கும் ஷார்ட் தேர்ட் மேனுக்கும் நடுவுல 4 ரன்னுக்கு போச்சு. 12வது ஓவர்ல பந்து மார்கஸ் ஸ்டோய்னிஸ் கையில இருந்துச்சு. ஸ்டோய்னிஸோட பந்துகள் கொஞ்சம் ஷார்ட்டா விழ இப்ப இந்திய பேட்ஸ்மேன்கள் அதை நல்லா கணிச்சிட்டாங்க. முதல் சில ரன்கள் சிங்கிள்ஸ்ல வந்துச்சு. அப்புறம் 5வது பந்து லெக் சைடுல ஒரு ஷார்ட் பால். ஹர்ஷித் எகிரி ஒரு ஃபிலிக் அடிக்க பந்து நேரா பவுண்டரிக்கு போச்சு. இந்தியாவுக்கு இன்னொரு பவுண்டரி. அபிஷேக் அடுத்த பந்துல ஒரு ரன் எடுத்து ஸ்ட்ரைக்கை திரும்ப வாங்கினாரு. அடுத்த ஓவர்ல கியூன்மேன் திரும்ப வந்தாரு. ஆனா அபிஷேக் சர்மா இப்ப அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. முதல் பந்துலயே ஒரு ரன். அப்புறம் ஹர்ஷித்தும் ஒரு சிங்கிள் எடுத்தாரு. அப்புறம் வந்துச்சு பாருங்க அந்த தருணம். 3வது பந்து ஷார்ட்டா வைடா விழ அபிஷேக் கட் பண்ண பந்து நேரா டீப் பாயிண்ட் திசையில போச்சு. 23 பந்துகள்ல அவர் தன்னோட அரை சதத்தை பூர்த்தி செஞ்சாரு. இது இந்தியா சார்பா ஆஸ்திரேலியாவில் அடிக்கப்பட்ட அதிவேக 50 ரன்களுக்கு சமமான சாதனை. 2022 T20 உலக கோப்பையில சூரியகுமார் யாதவ் செஞ்ச அதே சாதனை. 14வது ஓவர்ல நாதன் எல்லிஸ் பந்த கையில எடுத்தாரு. இந்த ஓவர்ல வெறும் 4 ரன் மட்டும்தான் வந்துச்சு. 15வது ஓவர்ல ஸ்டோய்னிஸ் திரும்ப பந்து வீச வந்தாரு. இந்த முறை இந்தியாவோட தன்னம்பிக்கை அதிகமா இருந்துச்சு. முதல் 2 பந்துகள் வேஸ்டா போச்சு, ரன் வரல. ஆனா 3வது பந்துல ஹர்ஷித் முன்னாடி வந்து 2 ரன் எடுத்தாரு. அப்புறம் 5வது பந்து ஒரு ஸ்லோவர் பால். அது ஹர்ஷித் பேட்டுக்கு சரியா வந்து உட்காந்துச்சு. ஹர்ஷித் ராணா கால ஊனி நின்று ஒரு அட்டகாசமான புல் ஷாட் ஆடினாரு. பந்து காத்துல பறந்து மிட் விக்கெட் ஸ்டாண்ட்ல போய் நேரா விழுந்துச்சு. சும்மா சிக்ஸர். இதோட டீமோட ஸ்கோர் 100 தாண்டுச்சு. 2 பேட்ஸ்மேன்களோட பார்ட்னர்ஷிப்பும் 50 ரன்னை தாண்டுச்சு. 15 ஓவருக்கு பிறகு இந்தியாவோட ஸ்கோர் 5 விக்கெட்டுக்கு 105 ரன்களா இருந்துச்சு. 10வது ஓவர் வரைக்கும் இந்தியா 120 ரன்னை தாண்டாதுன்னு நினைச்ச இடத்துல இப்ப ஸ்கோர் 105, ரன் ரேட்டும் 7க்கு மேல இருந்துச்சு. அதுக்கப்புறம் 16வது ஓவர்ல ஜேவியர் பார்ட்லெட் பந்த கையில எடுத்தாரு. முதல் பந்து டாட். ஆனா அடுத்த பந்துலயே மேட்சோட போக்கே மாறிடுச்சு. பார்ட்லெட் செஞ்சாரு ஒரு வார். ஹர்ஷித் ராணா அவுட். ஒரு ஸ்லோவர் பால் பேக் ஆஃப் ஹேண்ட்ல இருந்து வந்துச்சு. ஹர்ஷித் தூக்கி அடிக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா டைமிங் தப்பாயிடுச்சு. பந்து பேட்டோட கீழ பட்டு நேரா டீம் டேவிட் கைக்கு போச்சு. ஹர்ஷித் அருமையா 35 ரன் அடிச்சிருந்தாரு. இப்ப களத்துக்கு வந்தாரு சிவம் துபே. அவர் மேல பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. வந்த முதல் பந்துலயே ஒரு எட்ஜ் மூலமா பவுண்டரி அடிச்சாரு. அதிர்ஷ்டம் கூட இருந்துச்சு. ஆனா அடுத்த கணமே அதிர்ஷ்டம் கைவிட்டுடுச்சு. பார்ட்லெட் ஒரு அழகான பந்த வீசினாரு. மிடில் பிட்ச் ஆகி நேரா சீமாச்சு. துபே எந்த ஃபுட்வொர்க்கும் இல்லாம பேட்டை விட பந்து நேரா விக்கெட் கீப்பர் ஜோஷ் இங்கிலீஷ் கையுறையில தஞ்சம் புகுந்துச்சு. இப்ப களத்துல இருந்தாரு குல்தீப் யாதவ். ஆனா அவரும் ரன் எடுக்காம தடுமாறினாரு. 2 டாட் ஃபாலோட ஓவர் முடிய ஸ்கோர் 109 ரன்னுக்கு 7 விக்கெட்டா இருந்துச்சு. இப்ப பந்து வீச மார்கஸ் ஸ்டோய்னிஸ் திரும்ப வந்தாரு. இந்தியாவோட மொத்த நம்பிக்கையும் இப்ப அபிஷேக் சர்மா மேலதான் இருந்துச்சு. முதல் பந்துலயே அபிஷேக் சிங்கிள் எடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து 4 பந்துகளை குல்தீப் ஆடி ஒவ்வொரு முறையும் பந்து நேரா ஃபீல்டர் கிட்டே போச்சு. ஓவரோட கடைசி பந்து வந்ததும் குல்தீப் யாதவ் புல் ஷாட் ஆட முயற்சி பண்ண. ஆனா ஷார்ட் மிட் விக்கெட்ல சப்ஸ்டிடியூட் ஃபீல்டர் அபாட் ஒரு ஷான்தார் டைவ் அடிச்சு கேட்ச் பிடிச்சிட்டாரு. இந்தியாவோட 8வது விக்கெட் 110 ரன்ல விழுந்துச்சு. இப்ப களத்துக்கு வந்தாரு வருண் சக்கரவர்த்தி. பார்ட்லெட் திரும்ப பந்து வீச வந்தாரு. முதல் பந்து டாட். ஆனா அப்புறம் ஆரம்பிச்சது பாருங்க ஒரு காட்சி. 2வது பந்துல பார்ட்லெட் ஒரு ஃபுல் டாஸ் போட
அபிஷேக் அதை டீப் கவர் பக்கம் தள்ளி விட்டு ஒரு பவுண்டரி அடிச்சாரு. கூட்டம் ஆரவாரத்தில் அதிர்ந்தது. இதுக்கப்புறம் 3வது பந்துல ஒரு மிரட்டலான ஷாட் பார்க்க முடிஞ்சது. பந்து அவர் உடம்புக்கு பக்கத்துல வர லேசா நகர்ந்து பேட்டை முழுசா சுழற்றினாரு. பந்து காத்துல பறந்து லாங் லெக்குக்கு மேல போச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 பந்துகள்ல 2 ரன் எடுத்து இந்தியாவை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போனாரு. அந்த ஓவர்ல இருந்து மொத்தம் 15 ரன்கள் வந்துச்சு. 19வது ஓவர்ல இப்ப நாதன் எல்லிஸ் பந்த கையில் எடுத்தாரு. அவர் டெத் ஓவர்கள்ல தன்னோட துல்லியமான யார்க்கர்களுக்காக பேர் போனவர். இங்கிருந்து தான் இந்தியாவோட கடைசி நம்பிக்கையும் உடைய ஆரம்பிச்சது. முதல் 2 பந்துகள் வைடு யார்க்கர். அபிஷேக் முயற்சி பண்ணியும் பேட்ல படல. அப்புறம் 3வது பந்துல எல்லிஸ் ஒரு தந்திரம் பண்ணாரு. எல்லாரும் மறுபடியும் வைடு யார்க்கர் போடுவாருன்னு நினைச்சாங்க. ஆனா இந்த முறை அவர் நேரா மிடில் லெக் ஸ்டம்புக்கு நடுவுல ஒரு யார்க்கர் வீசினாரு. அபிஷேக் பந்த கணிக்க முடியல. பேட்ல பட்டு அம்பையர் விரலை தூக்கிட்டாரு. அபிஷேக் சர்மா ரிவ்யூ எடுத்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்தியாவோட மிகப்பெரிய போராளி 37 பந்துகள்ல 68 ரன் அடிச்சு பெவிலியன் திரும்பினார். இந்த இன்னிங்ஸ்ல அவர் 8 பவுண்டரியும் 2 சிக்ஸரும் அடிச்சிருந்தாரு. அடுத்த பந்துல ஒரு தப்பான புரிதலால பும்ராவுக்கும் வருண் சக்கரவர்த்திக்கும் நடுவுல குழப்பம் ஏற்பட்டு பும்ரா ரன் அவுட் ஆனாரு. இந்தியாவோட முழு இன்னிங்ஸும் 18.4 ஓவர்ல 125 ரன்னுக்கு முடிவுக்கு வந்துச்சு. ஆஸ்திரேலியா தரப்புல பவுலர்கள் அருமையா செயல்பட்டாங்க. ஜோஷ் ஹெசில்வுட் அதிகபட்சமா 3 விக்கெட் எடுத்தாரு. சேவியர் பார்ட்லெட், நாதன் எல்லிஸ் 2 பேரும் தலா 2 விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இலக்கை துரத்த ஆஸ்திரேலிய கேப்டன் மிட்சல் மார்ஷும் டிராவிஸ் ஹெட்டும் களத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் பும்ரா தன்னோட முதல் ஓவர்லயே ஒரு மேஜிக் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஆஸ்திரேலிய தொடக்க ஜோடி வேற ஒரு கதை எழுதிட்டாங்க. முதல் பந்து லேசா இன்ஸ்விங் ஆச்சு. மிட்சல் மார்ஷ் பேட்டை வெளியே எடுத்தாரு. ஆனா பந்து உள்ள திரும்பி ஸ்டம்ப் பக்கம் வந்துச்சு. மயிரிழையில தப்பிச்சாரு. அடுத்த பந்துல தேர்ட் மெயின் திசையில ரன் எடுத்தாரு. இன்னொரு பக்கம் டிராவிஸ் ஹெட் பும்ராவோட பவுன்ஸ் ஆன பந்த மிடில் ஆட பார்த்தாரு. ஆனா பேட்ல சரியா படாம மிட் ஆஃப் பக்கம் போச்சு. பும்ரா தொடர்ந்து நல்ல லென்த்ல பந்து வீசினாலும் ஆஸ்திரேலிய ஜோடி பொறுமையா ஆடினாங்க. ஓவர் வெறும் 4 ரன்னோட முடிஞ்சது. ஆனா பும்ராவோட பந்துகள்ல நெருப்பு இருந்துச்சு. 2வது ஓவர்ல ஹர்ஷித் ராணா பந்த கையில் எடுத்தாரு. எதிரே ஹெட், மார்ஷ்னு 2 அதிரடி பேட்ஸ்மேன்கள். ராணா வந்ததும் ஆக்ரோஷமான லைனை கையில் எடுத்தாரு. முதல் பந்துலயே டிராவிஸ் ஹெட் ஒரு கட் ஷாட் ஆடினாரு. ஆனா நேரா கவர் பாயிண்ட்ல இருந்த ஃபீல்டர் கையில போச்சு. அடுத்த பந்துல அவர் வாய்ப்பை தவற விடவில்லை. ஷார்ட் பாலை ஒரு ஓங்கி அடிச்சாரு. பந்து ஸ்லிப் ஃபீல்டருக்கு மேல துள்ளி போய் 4 ரன்னுக்கு போச்சு. 3வது பந்துல சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்க மிட்சல் மார்ஷுக்கு கொடுத்தாரு. ராணா நல்லா கம்பேக் கொடுத்தாரு. சில பந்துகள் தை பேட்ல பட்டுச்சு, சிலது பேட் ஓரத்துல பட்டு ஃபீல்டர் கிட்ட போச்சு. ஆனா இந்த ஓவர்ல ஆஸ்திரேலியா 7 ரன் எடுக்க ஸ்கோர் விக்கெட் இழப்பில்லாம 11 ரன்னா உயர்ந்துச்சு. 3வது ஓவர்ல பும்ரா திரும்ப வந்தாரு. இந்த முறை ஆரம்பமே அதிரடியா இருந்துச்சு. முதல் பந்துலயே டிராவிஸ் ஹெட் மிட் விக்கெட் மேல 4 ரன் அடிச்சாரு. பும்ரா ஒரு பெருமூச்சு விட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்க முயற்சி பண்ணாரு. அடுத்த பந்துல ஹெட் 2 ரன் எடுத்தாரு. 3வது பந்துல 3 ரன். ஸ்ட்ரைக் மறுபடியும் மிட்சல் மார்ஷ் கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் நடந்தது பும்ராவுக்கே ஒரு கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு. பந்து ஒரு பயங்கரமான இன்ஸ்விங் ஆகி மார்ஷ் பேட்லயே படல. ஆனா பந்து கீப்பர் சஞ்சு சாம்சனையும் ஏமாத்திட்டு பவுண்டரிக்கு போச்சு. பைஸ் மூலமா 4 ரன். அடுத்த பந்தே வைடு, அதுவும் 4 ரன்னுக்கு போச்சு. பும்ராவோட முகத்திலேயே ஒரு அதிர்ச்சி. என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருந்தாரு. அனுபவமிக்க ஒரு பவுலர் கிட்ட இருந்து இப்படி ஒரு பந்து வர்றது ரொம்ப அபூர்வம். ரசிகர்கள் அதிர்ந்து போனாங்க. சாம்சன் சோர்ந்து போனாரு. ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் சிரிச்சாங்க. அந்த ஒரு ஓவர்ல மட்டும் 18 ரன்கள் கொடுத்துட்டாரு. 4வது ஓவர்ல இப்ப பந்து மறுபடியும் ஹர்ஷித் ராணா கிட்ட இருந்துச்சு. எதிரே ஹெட், மார்ஷ் 2 பேருமே செம ஃபார்ம்ல இருந்தாங்க. முதல் பந்தையே ஹெட்லெக் ஸ்டம்ப் லைன்ல ஃபிளிக் பண்ண பந்து பறந்து போய் நேரா பவுண்டரிக்கு விழுந்துச்சு. ராணா கொஞ்சம் பதட்டமானாரு. ஆனா திரும்பவும் அதே லைன்ல போட இந்த முறை ஃபுல் டாஸ்ல ஹெட் பேட்டை சுழற்றினாரு. பேட்ல எட்ஜ் ஆகி ஸ்லிப் ஃபீல்டருக்கு மேல 4 ரன்னுக்கு போச்சு. அதுவும் நோ பால். இப்ப ஃப்ரீ ஹிட் ஹெட். இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினாரு. இன்னொரு ஷாட் அடிச்சு மிட் விக்கெட்ல போட்டாரு. கூட்டம் ஆர்ப்பரிச்சது. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் மார்ஷ் கிட்ட வர இங்க இருந்து மேட்சோட மூட் மொத்தமா மாறிடுச்சு. 3வது பந்துல மார்ஷ் ஒரு ஃபுல் ஷாட் ஆடினாரு. நேரா 2வது அடுக்கு ஸ்டாண்டுக்கு. ஒவ்வொரு ரசிகரையும் சீட்ல இருந்து எழுந்து நிக்க வச்ச ஷாட் அது. ராணா திரும்பவும் கட்டுப்பாட்டை கொண்டு வர முயற்சி பண்ணாரு. ஆனா இப்ப ஆஸ்திரேலிய ஜோடி முழு தன்னம்பிக்கையோட இருந்துச்சு. ஒரு பவுண்டரி 2 ரன்னு மாத்தி மாத்தி அடிச்சு ஒரு ஓவர்ல 20 ரன்கள் சேர்த்துட்டாங்க. 4 ஓவர்லயே ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் விக்கெட் இழப்பில்லாம 49 ரன்னுக்கு போயிருந்துச்சு. பும்ராவும் ராணாவும் தங்களோட முழு பலத்தையும் போட்டு பார்த்தாங்க. ஆனா ஹெட்டும் மார்ஷும் கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் ரன்னா மாத்தினாங்க. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி இந்தியாவுக்கு முதல் வெற்றியை கொண்டு வந்தாரு. 4வது ஓவர் நடந்துட்டு இருந்துச்சு. கேப்டன் சூரியகுமார் யாதவ் பந்த வருண் சக்கரவர்த்தி கையில கொடுத்தாரு. அந்த மர்ம ஸ்பின்னர் வந்ததும் ஆட்டத்தோட போக்கையே மாத்தினாரு. 4வது ஓவரோட 3வது பந்துல அந்த தருணம் வந்துச்சு. ஹெட் மறுபடியும் தூக்கி அடிச்சாரு. ஆனா இந்த முறை லாங் ஆஃப்ல நின்ன திலக் வர்மா ஒரு அற்புதமான சமநிலையோட அந்த கஷ்டமான கேட்சை பிடிச்சாரு. T20 உலக கோப்பை ஃபைனல்ல சூரியகுமார் யாதவ் பிடிச்ச அதே மாதிரியான ஒரு கேட்ச். கூட்டம் ஆரவாரத்துல துள்ளி குதிச்சது. ஹெட்டோட ஆட்டம் 28 ரன்ல முடிஞ்சது. வருண் இந்தியாவுக்கு முதல் வெற்றியை பெற்று தந்தாரு. ஆனா இந்த அதிர்ச்சிக்கு பிறகு களத்துக்கு வந்த ஜோஷ் இங்கிலீஷும் கேப்டன் மிட்சல் மார்ஷும் ரன் வேகத்தை குறைய விடல.
பும்ரா தன்னோட துல்லியமான யார்கர்களுக்காக பேர் போனவர். ஆனா இந்த முறை ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் அவரையும் சுலபமா ஆடிட்டாங்க. இங்கிலீஷ் சில சிங்கிள்ஸ் எடுத்து நிலைச்சு நின்னாரு. மார்ஷ் மெதுவா தன்னோட அதிரடி ஆட்டத்துக்கு மாற ஆரம்பிச்சாரு. 6வது ஓவர்ல வருண் திரும்ப வந்தாரு. இந்த முறை மிட்சல் மார்ஷ் அவரோட பந்துகளை மைதானத்தோட எல்லா மூலைக்கும் அனுப்ப ஆரம்பிச்சாரு. 3வது பந்துல வந்த ஒரு ஷாட் ரசிகர்களை எழுந்து நிக்க வச்சது. நேரா சைட் ஸ்கிரீனை தாண்டி ஒரு சிக்ஸர். அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 ரன், ஒரு ஓங்கி அடிச்ச ஹிட்னு ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் 7 ஓவர்ல 67 ரன்னா உயர்ந்துச்சு. மார்ஷோட பேட் மின்னல் மாதிரி வேலை செஞ்சது. ஒவ்வொரு பவுலரும் அவர் எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. 7வது ஓவர்ல பந்து குல்தீப் யாதவ் கைக்கு வந்துச்சு. ஆனா எதிரே நின்னது தி பைசன் மிட்சல் மார்ஷ். ஓவரோட முதல் பந்துலயே மார்ஷ் மிட் விக்கெட் மேல 4 ரன் அடிச்சாரு. அடுத்த பந்து இன்னும் பவர்ஃபுல். அது பவுண்டரி லைனை தாண்டி நேரா ரசிகர்கள் மத்தியில போய் விழுந்துச்சு. குல்தீப் லைனை மாத்தி வைடா போட்டாரு. ஆனா 4வது பந்துல மார்ஷ் திரும்பவும் அதையே செஞ்சாரு. பேக் ஃபுட்ல போய் இன்னொரு பவுண்டரி, இந்த முறை மிட் விக்கெட் பக்கம். 5வது பந்துல குல்தீப் திரும்பவும் பந்த டாஸ் பண்ண, ஆனா மார்ஷ் எந்த தயக்கமும் இல்லாம அதை நேரா ஸ்டாண்ட்ஸுக்கு அனுப்பி வச்சாரு. 3வது சிக்ஸர். இதோட அவர் தன்னோட ஸ்கோரை 26 பந்துல 46 ரன்னா உயர்த்தி இருந்தாரு. அதுக்கப்புறம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் குல்தீப் கிட்ட போய் ஏதோ சொல்ல, அடுத்த பந்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு. குல்தீப் ஒரு ஃபுல் லென்த்ல ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில பந்த வீசினாரு. மார்ச் தூக்கி அடிக்க முயற்சி பண்ண, ஆனா டைமிங் தப்பாயிடுச்சு. பந்து உயரமா போச்சே தவிர தூரமா போகல. அபிஷேக் சர்மா லாங் ஆஃப்ல இருந்து ஓடி வந்து ஒரு பாதுகாப்பான கேட்சப் பிடிச்சாரு. இந்தியாவுக்கு கடைசியில அந்த பெரிய விக்கெட் கிடைச்சது. குல்தீப்பும் சூர்யாவும் ஒருத்தர் பார்த்து நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் சிரிச்சுக்கிட்டாங்க. வெறும் 8 ஓவர்ல ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் 2 விக்கெட்டுக்கு 87 ரன்னா இருந்துச்சு. மிட்சல் மார்ஷோட 46 ரன்கள் மேட்சோட திசையை மாத்தி இருந்துச்சு. அதே நேரம் வருண் சக்கரவர்த்தியும் குல்தீப் யாதவும் இந்தியாவுக்கு 2 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்து கொஞ்சம் நம்பிக்கையை திரும்ப கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொண்டு வந்தாரு வருண் சக்கரவர்த்தி. அவர் தன்னோட ஸ்பெல்ல சிறப்பான கட்டுப்பாட்டோட வீசினாரு. அவரோட 3வது ஓவரோட 4வது பந்துல ஒரு பெரிய விக்கெட் வந்துச்சு. டேவிட் பந்த லேசா ஆட முயற்சி பண்ண, ஆனா பந்து பேட்ல பட்டு நேரா வருண் கைக்கே திரும்பி வந்துச்சு. அந்த கேட்ச் அவ்வளவு சுலபமா இருந்துச்சு. வருண் ஒரு சிரிப்போட அதை பிடிச்சாரு. வருண் தொடர்ந்து விக்கெட் எடுத்து இந்தியாவை மேட்ச்ல திரும்ப கொண்டு வர முயற்சி பண்ணாரு. ஆனா இன்னொரு பக்கம் ரன்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. குல்தீப் யாதவுக்கு இன்னைக்கு ஏற்ற இறக்கமான நாளா இருந்துச்சு. அவரோட ஒரு ஓவர்ல 20 ரன்கள் போச்சு. இது அவரோட T20 கேரியர்லயே மிக காஸ்ட்லியான ஓவரா அமைஞ்சது. ஜோஷ் இங்கிலீஷ் அவருக்கு எதிராக ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி ஒரு பவுண்டரி அடிச்சாரு. அப்புறம் மிட்சல் ஓவனை ஒரு LMBA சிக்ஸர் அடிச்சு குல்தீப் மேல பிரஷர் போட்டாரு. ஆனா இதே குல்தீப் அப்புறம் ஃபார்முக்கு வந்தாரு. அவர் ஜோஷ் இங்கிலீஷ் LBW ஆக்கி இந்தியாவுக்கு 3வது பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஆரம்பத்துல நாட் அவுட் கொடுத்த இந்த முடிவை இந்தியா ரிவ்யூ எடுக்க ஸ்கிரீன்ல 3 ரெட்ஸ் தெரிஞ்சதும் இந்திய வீரர்களோட முகத்துல ஒரு மலர்ச்சி வந்துச்சு. இதுக்கப்புறமும் குல்தீப் பவுலிங்க தொடர்ந்தாரு. ஆனா அடுத்த பந்துலயே ஓவன் அவரை மிட் விக்கெட் மேல ஒரு ஷான்தார் சிக்ஸர் அடிச்சாரு. இந்தியாவோட மிகப்பெரிய நம்பிக்கை ஜஸ்பிரித் பும்ரா மேல தான் இருந்துச்சு. ஆரம்ப ஓவர்கள்ல அவர் கொஞ்சம் ரன்களை கொடுத்தாலும் டெத் ஓவர்கள்ல அவர் திரும்பவும் தன்னோட பழைய ஃபார்முக்கு வந்தாரு. 12வது ஓவர் பும்ரா பந்த கையில் எடுத்தாரு. முதல் சில பந்துகள்லயே தன்னோட துல்லியமான லைன் லென்த் மூலமா பேட்ஸ்மேன்களை கட்டி போட்டாரு. அப்புறம் வந்துச்சு பாருங்க ரசிகர்களை துள்ளி குதிக்க வச்ச அந்த தருணம். 2 பந்துகள்ல 2 விக்கெட். முதல்ல மிட்சல் ஓவன் அவர் ஒரு ஸ்லோவர் பால்ல ஏமாத்தினாரு. பந்து கொஞ்சம் வெளியே போக ஓவன் டிரைவ் ஆட முயற்சி பண்ண, ஆனா பேட்ல லேசா எட்ஜ் ஆகி சஞ்சு சாம்சன் கையுறையில தஞ்சம் புகுந்துச்சு. அடுத்த பந்து பும்ராவோட அக்மார்க் யார்கர். மேத்யூ ஷாட் முதல் பந்தையே ஆடிட்டு இருந்தாரு. பும்ரா நேரா அவரோட காலில் பந்த வீசினாரு. பேட் கீழே வர்றதுக்குள்ள ஸ்டம்ப்ஸ் சிதறிடுச்சு. ஆனா பும்ராவோட இந்த மேஜிக் ரொம்ப நேரம் நீடிக்கல. மார்கஸ் ஸ்டோய்னிஸும் சேவியர் பாட்லெட்டும் சேர்ந்து எந்த அவசரமும் இல்லாம இலக்கு அடைஞ்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா 6 விக்கெட்டுகளை இழந்து 13.2 ஓவர்களிலேயே வெற்றி பெற்றுச்சு. இந்த வெற்றியோட ஆஸ்திரேலியா இந்த தொடர்ல 1-0 என்ற கணக்குல முன்னிலை வகிக்குது. அதோட அவங்க ஏன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு ஆபத்தான அணிங்கிறதையும் காட்டிட்டாங்க. சரி நண்பர்களே, டீம் இந்தியாவோட இந்த தோல்விக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.